நான் வரவேற்கிறேன். கடைசி கால அடையாளம் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை இன்று 2வது நாளாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். என்னையும் எம்பிரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அன்புக்குரியவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடைசி கால அடையாளம், அதனுடைய 1வது அடையாளத்தை குறித்து உங்களோடு கூட நான் பிரசங்கம் பண்ணினேன். அந்த 1வது அடையாளம் அந்தி கிறிஸ்துவை பற்றியதாகும். அதை குறித்து மிக தெளிவாக உங்கள் நடுவிலே நான் பிரசங்கித்தேன். அந்த வார்த்தையை கேட்ட ஒரு நபர் என்னிடத்திலே வந்து சொன்னார், அந்தி கிறிஸ்து என்று சொன்ன உடனே நாங்கள் இதுவரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, இந்த இந்திய தேசத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்டு இவங்க தான் அந்தி கிறிஸ்து நீயாக்கும் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். அந்தி கிறிஸ்துனா இவங்க தானா என்பது எங்களுக்கு மிக தெளிவாக புரிந்தது, அருமையாக இருந்தது என்று சொன்னார். இன்றைக்கு கடைசி கால அடையாளமாகிய 2வது அடையாளத்தை இன்னைக்கு உங்கள் நடுவில் நான் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். பிரசங்கிக்கிற நான் இதுக்கு தகுதியாக இருந்திருக்க வேண்டும். எனக்கு கர்த்தர் தந்த மனைவி இதுக்கு தகுதியாக இருந்திருக்க வேண்டும். வார்த்தை நல்லா கவனிச்சிடுங்க. எனக்கு கர்த்தர் தந்த மகன் இதற்கு தகுதியாக இல்லாவிட்டால் நாங்கள் இருந்திருக்கணும். ஏனி தகுதிப்படுத்துறதெல்லாம் இல்லை, தகுதியாக இல்லாவிட்டால் இந்த நொடி பொழுதே என் குடும்பத்தின் மீது ஏசப்பா நியாய தீர்ப்பு எழுதுறேன். இன்னைக்கு நான் உங்களுடைய நடுவில் பிரசங்கிக்க போகிற வார்த்தை கொஞ்சம் கடினமாகவே இருக்கும். கடைசி காலத்தில் என்ன அடையாளம் இருக்கிறது என்பதைத்தான் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படியே உங்களுக்கு அப்படியே அறிவிக்க நான் வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். இன்னொரு பிரசங்கத்தை நான் செய்ய போகும்போது இதெல்லாம் பேசாத, கடைசி காலத்தை பற்றி பேசு என்று இயேசு கிறிஸ்து சொல்வாரானால் அதுல எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். முதலாவது என்னை பற்றியே நான் சொல்லிவிட்டேன். நான், என் மனைவி, என் மகன். இன்னைக்கு நான் உங்க மத்தியில பிரசங்கிக்க போகிற வார்த்தைக்கு இசைஞ்சு நாங்க இல்லைன்னா இந்த மணி நேரத்திலேயே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு எழுதப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் இந்த கடைசி கால அடையாளத்தோடு நாம் மிகப்பெரிய அளவில் ஒன்றி போவது பெரிய அவசியமாக இருக்கிறது. வேறு ஒரு சபைனா விட்டுருங்க, இது ஒரு மணவாட்டி சபை. நம்ம எல்லாருமே ஒரு கிறிஸ்தவ சபையில தான் இருந்தோம். அங்க இருந்துதான் கர்த்தர்களை அழைத்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே நம்ம கூட இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால்
இந்த கடைசி கால இரண்டாவது அடையாளத்தை மிக உன்னிப்பாக செவி கொடுத்து கேளுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் டைட்டா இருக்கும், பல்ல கடிச்சுக்கிடணும், அதை சரி பண்ணிக்கிடணும். அப்படி நாம் சரி பண்ணி விட்டால் நம்மை போல கொடுத்து வைத்தவர்கள் இந்த பூமியில யாருமே இருக்க மாட்டாங்க. என் அன்புக்குரியவர்களை வாருங்கள், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களில் பவுல் அப்போஸ்தலன் கடைசி கால அடையாளத்தை அவர் இங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த 8 வசனத்தை நான் ஒரு 4 பிரிவாக பிரித்து, எனக்கு சமயம் இருந்தால் அதை அந்த 4 பிரிவையுமே உங்க மத்தியில் நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். ஒரு நாள் வேணும், ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் போட்டு இதை பேசணும். மத்தியானம் ஆகாரம் போட்டு காலையில் ஒரு டீ, மத்தியானத்துக்கு மேல ஒரு டீ கொடுத்து கான்ஃபரன்ஸ் போட்டு பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு நாள் முழுதும் பேசுவேன். என் அன்புக்குரியவர்களே, எனக்கு இருக்கிற 1.5 மணி நேரத்துக்குள்ளாக அதை நான் உங்களுடைய மத்தியிலே நான் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது நாம் பார்க்கின்ற போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது, கடைசி நாட்களில் கொடிய காலம் வருமென்று நீ அறிவாயாக என்று சொல்லுகிறார். கடைசி காலம் மிகவும் கொடிய காலமாக இருக்கும் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் தூசிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவ பிரியராயிருமாமல் சுகபோக பிரியர்களாய் அவர்கள் இருப்பார்கள் என்று ஒரு முதல் பகுதியில் பவுல் அப்படி சொல்லுகிறார். 2வது பகுதிக்கு வந்தீர்கள் என்றால், ஊழியக்காரர்கள் இக்காலத்து கடைசி காலத்தில் ஊழியக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். 3வது பகுதிக்கு வந்தீர்கள் என்றால், கடைசி காலத்தில் பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். 4வது பகுதிக்கு வந்தீர்கள் என்றால், கடைசி காலத்தில் சத்திய சபைக்கும் சத்தியமில்லாத சபைக்கும் வித்தியாசமே தெரியாமல் இருக்கும் என்று அவர் இந்த 8 வசனத்துக்குள்ளேயே இக்காலத்தில் உள்ள கிறிஸ்தவத்தை அவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் அன்புக்குரியவர்களே, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கின்ற போது, கடைசி நாட்களில் கொடிய காலம், அது கொடியதுதான் இருக்கும் என்று சொல்லுகிறார். எப்படி என்றால், மனுஷர்கள் என்று ஆரம்பிக்கிறார்.
மனுஷர்கள் என்று சொன்ன உடனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் நீங்க நினைத்து விடக்கூடாது. உலகத்துள்ள மனிதனை பற்றி பேசல. நீங்க கேட்கலாம். 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவ பக்தியின் வேஷம் தரித்தவர்கள், தேவ பக்தியின் வேஷம் தரித்தவர்கள் யார் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களைத்தான் பேசுற. அதனால கடைசி காலத்துல மனிதர்கள் இப்படி இருப்பார்கள். அவங்க எப்படி இருந்துட்டு போட்டோம், கவலையே படக்கூடாது. நான் என் வீட்டில் சொல்லுவேன், மேல வீடு கீழே விடு வடக்கு விடு பார்க்க விடாது, ஒருத்தரையும் மாத்திரக்கூடாது. நம்ம பாரு, நம்மகிட்ட பெர்ஃபெக்ட் இருக்கா, தெளிவான ஓட்டம் இருக்கா, அதை பாருங்க நீங்க. அவன் அன்புக்குரியவர்களே, இங்கே சொல்லப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் உள்ள மனிதர்கள் அல்ல. இங்கே சொல்லப்பட்ட மனிதர்கள் கடைசி காலத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவ ஆண்கள் பெண்கள், வாலிப ஆண்கள் பெண்கள், சிறு பிள்ளைகளைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கடைசி காலத்துல அடையாளம் எப்படி இருக்குமா பாருங்க. கடைசி காலத்தில் வாழக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஜனங்கள், மனிதர்கள் எப்படி இருப்பார்களாம் என்றால் 4 வசனத்தில் அவர் எல்லாவற்றையும் அவர் அங்கே எழுதி பதிவு செய்திருக்கிறார். இதுல ஒவ்வொன்றையாய் சொல்ல போனால் 6 மாசம் வேணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கல. முடிந்ததை 1 2 சொல்லிட்டு அப்படி அடுத்த பகுதிக்கு நாம் வருவோம். சரி பாருங்க, கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்கள் இப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று சொன்ன பவுல் அப்போஸ்தலன் அதை ரேங்க் போடுறார், பட்டியல் போடுகிறார். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படி பட்டியல் போடுகிறார். அதுல முதல் ரேங்க் இடம் பிடிப்பது எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அன்புக்குரிய தேவஜனமே, கடைசி காலத்துல கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பார்களாம் பாருங்கள். தற்பிரியர்களாக அவர்கள் இருப்பார்கள். தற்பிரியர் என்றால் நான் என்னை நேசிப்பேன், என் மனைவியை நேசிப்பேன், என் மகனை நேசிப்பேன், என் குடும்பத்தை நேசிப்பேன், ஏசப்பாவை நேசிக்க மாட்டேன். வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். அவர் கடைசி காலத்தில் மனுஷன் கிறிஸ்தவ பிள்ளைகள் தற்பிரியர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்து பார்க்கின்ற போது 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். அவன் அன்புக்குரிய தேவச்சனமே, கடைசி காலத்தில் ஜனங்கள் தன்னைத்தான் நேசிப்பார்கள், தன் குடும்பத்தை தான் நேசிப்பார்கள், ஏசப்பாவை நேசிக்க மாட்டாங்க, ஜெபத்தை நேசிக்க மாட்டாங்க. ஆலை நம்ம சர்ச்சை எடுக்காதுங்க. நான் கிறிஸ்தவர்கள் பேசிட்டு இருக்கேன். உடனே இயேசுவின் தோட்டத்தை மட்டும் அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டு இருக்க கூடாது. உங்க லெவல் கொஞ்சம் வித்தியாசம், புரியுதா உங்களுக்கு? உங்க லெவல் கொஞ்சம் வித்தியாசம். டோட்டல் கிறிஸ்டியானிட்டியை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துங்க. ஜெபத்துல பிரியப்பட மாட்டார்கள், ஆலய வருகையில பிரியப்பட மாட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, வேத வாசிப்புல பிரியப்பட மாட்டார்கள். அவங்க குடும்பத்தை மட்டும் நேசிப்பாங்க,
அவங்கள நல்லா நேசிப்பாங்க. இதுதான் முதலாவது ரேங்க். அப்ப நீ பார்க்கின்ற போது இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் அப்படி சொல்ற. அப்ப இந்த வசனத்துக்கு பொருத்தமாக நான் இளைய குமாரனை கொண்டு வருகிறேன். இளைய குமாரன் ஒரு துன்மார்க்க ஜீவியம் பண்ணினான். ஒரு நாள் புத்தி தெளிந்தது. பண்ணி தவட்டை நீ திங்கக்கூடாது, இந்த விபச்சாரத்தை நீ செய்யக்கூடாது, நான் என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொல்லி அவன் எழுந்து புறப்பட்டு அவன் தகப்பனிடத்தில் வருகிறான். இவன் வருகிறதை தூரத்தில் இருந்து அவனுடைய தகப்பன் பார்க்கிறார். பார்த்துவிட்டு தம் மகன் பாவத்திலிருந்து திரும்பி வாரோம் என்று சொன்ன உடனே தகப்பன் ஓடி போறார். ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து முத்தம் செய்து தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து, விலை உயர்ந்த வஸ்திரத்தை இவனுக்கு உடுத்துங்க, விரலுக்கு மோதிரத்தை போடுங்க, காலுக்கு செருப்பை போடுங்க, கொளுத்த கஞ்சை கொண்டு வந்து அடியுங்கள், நாம எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியா இருப்போம் என்று தகப்பன் சொன்னார். வார்த்தையை கேட்கக்கூடிய அன்புக்குரிய தேவஜனமே, பாவியாக்கிய ஒரு மனுஷன் அப்படி திரும்பி அப்படியே தேவனிடத்தில் வருகின்ற போது தேவனுடைய அன்பை பாருங்க. ஓடி வருகிறார், கட்டி பிடிக்கிறார், முத்தமிடுகிறார். விலை உயர்ந்த வஸ்திரம் அது நீதி, விரலுக்கு மோதிரம் பரிசுத்தாவி, காலுக்கு செருப்பு அப்போஸ்தலர் 2:38 ஞானஸ்நான ரட்சிப்பு, கொளுத்த கன்று சிலுவையில இயேசு அடிக்கப்படுதல், பஸ்கா பண்டிகை, ராபோஜன பண்டிகை, புசித்து சந்தோஷமாய் இருப்போம். அன்புக்குரியவர்களே, இதுதான் தேவன் கொண்ட மிகப்பெரிய ஒரு அன்பு. வார்த்தையை கேட்கக்கூடிய என் தேவச்சனமே, நீ வியாதியில் இருந்தீர்கள், பிசாசுடைய பிடியில் இருந்தீங்க, மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்தீங்க. கர்த்தருடைய கிருபையினால இனி நம்ம பலவூர் இயேசுவின் தோட்டத்துக்கு போவோம். நீ திரும்பி ஏசப்பட்ட வந்தீங்க. ஏசப்பா ஓடோடி வந்து உங்களை கட்டிப்பிடித்து உங்களை முத்தமிட்டு இன்னைக்கு விலையுயர்ந்த வஸ்திரம் நீதியின் வஸ்திரத்தினால் உங்களை மூடி இருக்கிறாரே, பரிசுத்த ஆவியாகிய மோதிரத்தை உனக்கு தந்திருக்கிறாரே, இன்றைக்கு ரட்சிப்பை நீ பெற்றிருக்கிறாய். இந்த முதல் அன்பு இதை பெற்ற புதிதல நீ எவ்வளவாய் ஜெபித்தாய், நீ எவ்வளவாய் ஆலயத்துக்கு வந்தாய், நீ எவ்வளவாய் வேதம் வாசித்தாய். இன்றைக்கு உன்னுடைய வேத வாசிப்பு எங்கே? இன்றைக்கு உன்னுடைய ஆலய வருகை எங்கே? நினைக்கு பரிசுத்தாவி பெற்றது எங்கே? உன்னுடைய ஜெப வாழ்க்கை இன்னைக்கு எங்கே இருக்கிறது? வார்த்தையை கேட்கக்கூடிய அன்புக்குரிய தேவஜனமே, இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோட்டத்திலே, ஞாயிற்றுக்கிழமை தெருவோரத்திலே ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள் 99% பேர், வேதம் வாசிக்காத கிறிஸ்தவர்கள் 99% பேர், பரிசுத்தாவி பெறாதவர்கள் 99.99% கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் இன்னைக்கு 99%க்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ரட்சிப்படையாமல் போய்விட்டார்கள். காரணம், அவர்கள் தேவ பிரியராய் இராமல் தற்பிரியராய் அவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவன் அன்புக்குரியவர்களே, பாருங்கள், ஒரு ஆராதனை நடக்கின்ற போது ஒரு மனிதன் ரோட்டில் வந்தா கடைசி காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவன் ஜெபிக்கின்ற நேரத்தில் அவன் டெலிவிஷன் பார்த்து கொண்டிருந்தால் இது கடைசி காலம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.
என் அன்புக்குரியவர்களே, தேவனை நேசிப்பதை விட தன்னை நேசிப்பான், தன் மனைவியை நேசிப்பான், தன் குடும்பத்தை நேசிப்பான். இரண்டாவது ரேங்க் பாருங்க, மனுஷன் பணப்பிரியராக இருப்பார்கள் என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறது. அப்ப அன்புக்குரியவர்களே, முதலாவது தற்பிரியர் கிறிஸ்தவ பிள்ளைங்க. வேற யாரையும் பற்றி பேசல, பைபிள் வேற யாரையும் சொல்லாது. என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ பிள்ளைகளை பற்றி தான் அது சொல்லுகிறது. இரண்டாவது ரேங்க், முதல் 2 ரேங்க் தான் பேசுவேன், இதே பேச்சுட்டு சமயம் இல்லை, அடுத்து சத்தியத்துக்குள்ள போண்டியது இருக்குது. பாருங்க, இரண்டாவது ரேங்க் என்ன கொடுக்கிறார் பாருங்க. கிறிஸ்தவ பிள்ளைகள் பணப்பிரியர்களாக இருக்கிறார்கள், அதாவது பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அன்புக்குரியவர்களே, பணம் முக்கியம், அதுல மாற்றமே கிடையாது. பணம் இல்லாவிட்டால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் எல்லாமே பணம் தானே நினைச்சிடக்கூடாது. இதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க மனசுல வச்சுக்கணும். நீங்க கவனித்துக் கொள்ளுங்க, பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, பணம் தான் முக்கியம். உலகம் அப்படிதான் இருக்குது, எதை வாங்கினாலும் பணம் தான், எந்த காரியத்தை செய்யனாலும் பணம் தான். ஆனால் நம்ம வாழ்க்கையே பணம் தான், அப்படி என்று நாம் இருந்துவிடக்கூடாது. அவன் கிறிஸ்தவ பிள்ளைகள் கடைசி காலத்தில் எப்படி இருப்பார்களாம் பாருங்கள், பண ஆசை உள்ளவர்களாக இருப்பார்களாம். இன்றைக்கு நீங்க பத்திரிகையில பார்க்கலாம், பணத்துக்காக தான் பெத்த பிள்ளைய விற்கிறாங்க, பணத்துக்காக தன்னுடைய சிறுநீரகத்தை விற்கிறாங்க, பணத்துக்காக தான் சரீரத்தை விற்கிறாங்க. பணம் சம்பாதிப்பதற்கு எந்த எல்லைக்கு போனாலும் பரவாயில்லை என்று துணிகரமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பணம் 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 பணம். என் அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தால் இது கடைசி காலத்துக்குரிய அடையாளம் என்பதை மனதில் நினைத்து பார்க்க வேண்டும். நேற்று இரவு 9 மணிக்கு ஜெபம் முடிகிறது. வின்சென்ட் கிட்ட ஒரு மனிதனை பற்றி கேட்கிறேன். இன்னைக்கு இவன் ஜெபிக்க வரலையே அப்படின்னு கேட்கிறேன். உடனே வின்சென்ட் கொஞ்சம் தலையை பரண்டான். ஓஹோ, பண்ணையில் நிற்காரோ? அவருடைய ஆரம்ப வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? பொல்லாத ஆவியினால் பாதிக்கப்பட்டு அவருக்கு இருந்த பிரச்சனை தெரியுமா? ஒரு சில ஆண்டுகளாக விலகி போய்கொண்டே இருக்கிறதை நீங்கள் சொல்லிவிடுங்கள். ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைத்தால் அவன் அந்த எல்லைக்கே போய் சேர்ந்து விடுவான். பேதுரு அதற்கு அடையாளம் என்று அந்த பிள்ளைகளிடத்திலே கடிந்து விட்டு நேற்று நான் வீட்டுக்கு புறப்பட்டு போனேன். பெயர்களை எல்லாம் சொன்னால் அது நன்றாக இருக்காது. பணம், வாழ்க்கையே பணம். வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சில 100 மனிதர்கள் நம்ம எல்லாருமே ஐஸ்வர்யவான் ஆக்கணும், இதை நம்ம விரும்புறோம். இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? சோதனை, மனுஷனுக்கு கண்ணி, கேடு, அழிவு, இச்சைகளை, பாவங்களை அந்த பணம் நமக்கு கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய ஊழியக்காரன்
ஐஸ்வர்யவான்களிடத்திலும் ஐக்கியமாயிருக்கிறேன். பல ஆயிரம் கோடிகள் உடைய ஐஸ்வர்யவான்களிடத்திலும் நான் ஐக்கியமாயிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய சமாதானம், இந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய சந்தோஷம் பெரிய ஐஸ்வர்யவனிடத்திலே நான் காணவில்லை என்பதை பகிரங்கமாக இந்த இடத்திலே அறிவிக்கிறேன். சாலமோன் சொன்னார், அளக்கிறபடியை எனக்கு அளந்துதார். ரொம்ப அள்ளி போட்டுறாதுங்க, நான் உங்களை விட்டு விலகி ஓடுகிறேன். தராமலும் நிறுத்திடாதுங்க, நான் உங்க நாமத்தை தூசிச்சிருவேன். அன்னைக்கு உள்ள படி எனக்கு போதும். எனக்கு ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு புரிகிறதா? கையில தட்டி 1 தீமோத்தேயு 6:10 வாருங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக சோதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். அவன் அன்புக்குரியவர்களே, பண ஆசை, ஒரு பணம் சம்பாதிக்கணுங்கிற விருப்பம் எல்லா தீமைக்கும் அது ரூட் அப்படிங்கிறார், வேற அப்படிங்கிறார். ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 11வது வசனத்துக்கு வாருங்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். பணத்துக்கு பின்னாடி நீ ஓடாத. பெரிய ஐஸ்வர்யனாக தீவிரிக்காத. ஏ தேவ மனுஷனே, ஏ கிறிஸ்தவர்களே, ஏ ரட்சிக்கப்பட்ட சமுதாயமே, அதை விட்டு வெளியே வாணியே. நீதிமானாயிரு, தேவ பக்தி உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, ஆவியின் கனிகளை உடையவனாயிரு. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல நல்ல போராட்டத்தை போராடு. அவன் நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள். அதற்காகவே நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரவே. அப்ப வார்த்தையை கேட்கக்கூடிய அன்புக்குரிய தேவ ஜனமே, முதல் 2 ரேங்க் வரை போதும், நிறைய நம்ம வாஸ்து மட்டும் விடுவேன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். தற்பிரியராக இருக்கக்கூடாது, ஏசப்ப பிரியராக இருக்கும். பணப்பிரியராக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பணப்பிரியரா இல்லையா என்பது எப்படி தெரியும்னா, நம்ம கை நீள்றது பொறுத்தே தெரியும், அது தேவனுக்கு கொடுக்கிறதுலயே தெரியும். நம்ம பணப்பிரியரா பணப்பிரியர் இல்லையா அப்படின்னு சொல்லி வார்த்தையை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவன் பணவெறி இருக்கக்கூடாது. வார்த்தையை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பாருங்க, என்னுடைய பெரிய ஒரு சுலோகம் என்னன்னா, நீ அதிகம் விதைத்தால அதிகம் இருப்ப, குறைச்சி விதைச்சா குறைச்சி தான் நீ இருக்கணும். விதைக்கவே செய்யலைன்னா, எனக்கு ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்துல நான் விதைக்கலன்னு வச்சுக்கிடுங்கன்னா எல்லாரும் அறுத்து கட்டிட்டு போவாங்க, நான் கையை கட்டிட்டு சும்மா தான் இருக்கணும். என் கேரக்டர் அது. ஒரு அன்னைக்கு செல்வி மகளுக்கு ஒரு ஆலோசனை சொன்னேன். மகள், நீ பெரிய மனுஷியாய் வர விரும்புற, ஏசப்பட்ட என்ன பொருத்தனை பண்ணியிருக்கா சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன பொருத்தனை பண்ணியிருக்க? அது ஒரு மாதிரி பேந்த முழிச்சுது. அப்போ சார் என்ன பொருத்தனை பண்ண தெரியுமா? ஒன்னே மாதிரி வயசுல என்ன பொருத்தனை பண்ண தெரியுமா? எந்த ஒரு வேலையை நீர் எனக்கு தந்தாலும், என் வாழ்க்கையில எவ்வளவு பணத்தை அள்ளி நீர் எனக்கு போட்டாலும், அந்த பணம் திரும்பி அது உமக்கு தான் வரும். என்னைய உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, இதுதான் என்னுடைய ஜெபம். இப்படி நீ பொருத்தனை பண்ணு. ஒரு மருத்துவர் வர ஆசைப்படுறல, எனக்கு ஒரு மருத்துவத்தை தாருங்க.
என்னத்தை தாரிகிறது இயேசுவுக்கு? நீ பொருத்தனை பண்ணு. உன்னைய விட்டு தவிர வேற யாருக்கு கொடுப்பார்? உன்னை எப்படி அவர் புறக்கணிக்க முடியும்? என் அன்புக்குரிய தேவஜனம், நாம கொடுக்கிற விஷயத்திலேயே, நம்ம போடுகிற காணிக்கை விஷயத்திலேயே, பணப்பிரியராக வரதுனால இதை பேசுறேன். நம்ம பணப்பிரியரா இல்லையா என்பது கொடுக்க மனம் வராது. நாங்க காணிக்க பைய எண்ணுவோம். கிழிஞ்ச நோட்டு, ஓட்ட உளுந்த நோட்டு, அவ்வளத்தையும் அள்ளி இந்த செல்வி மகட்ட தான் கொடுக்கிறது. மாத்திட்டு வாமா. 2 துண்டா கிழிஞ்சு கிடக்கும், அல்லது சிகரெட் வச்சு ஓட்ட போட்டிருக்கும், அது தீ பிடிச்சு ஒரு பக்கத்துல எரிஞ்சிருக்கும். என் அன்புக்குரிய தேவஜனமே, கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்கள், நீங்க கேட்கலாம், நீர் காணிக்க கொடுக்கிறீரா கேட்கலாம். ஆமா, மனசுக்குள்ள இருக்கும்ல, இவர் இப்படி பேசுற, இவர் காணிக்க கொடுக்காரா? இவ்வளவு பெரிய சர்ச்சையை கட்டி வச்சுட்டு பெரிய சில்லா வால் மாதிரி இப்படி நடந்து பீத்தி நடக்க இவர் காணிக்க கொடுக்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, எங்க குடும்பத்தில் நாங்க 3 பேர் ஏர்ன் பண்றோம். வலதுகை இடதுகை தெரியக்கூடாது, 3 பேர் ஏர்ன் பண்றோம். எங்க 3 பேருக்குமே 3 அக்கவுண்ட். ஒவ்வொருத்தரும் வாங்கிட்ட எவ்வளவு இருக்கே, அங்கிட்ட எவ்வளவு, நாங்க கேட்கவே மாட்டோம். இப்ப என் மகனை ஏர்ன் பண்றான், வாண்ட எவ்வளவு, அதை கேட்கவே மாட்டோம். அவரவருக்குரியது. ஆனால் இந்த தசமபாக காணிக்கை அப்படின்னு கிடையாது. உங்களோட ஊழியக்காரன் ஒரு மாதம் 20,000 ரூபாய் காணிக்கை இந்த சர்ச்சுக்கு கொடுக்கிறேன். என் மகன் 10,000 ரூபாய் காணிக்கை இந்த சர்ச்சுக்கு கொடுக்கிறேன். என் மனைவி 10,000 ரூபாய் காணிக்கை இந்த சர்ச்சுக்கு கொடுக்கிறார். நாங்கள் சர்ச்சையை புரிஞ்சுக்கிடுங்க, மாதம் 40,000 ரூபாய் காணிக்க இந்த சர்ச்சுக்கு கொடுக்கிறோம். நாங்க உங்க ஊழியக்காரன் இதுல இருந்து செலப்படிக்க மாட்டேன், ஆகாயத்தில் செலப்படிக்க மாட்டேன். என்னுடைய அழைத்த விதம் வேறு, பிரித்தெடுத்த விதம் வேறு. ஆமென். ஒரு சாட்சி சொன்னேன், 3 பவுன் தங்கம் கொடுக்கணும், 2 பவுன் என்கிட்ட இருந்து தூக்கி போட்டு போயிட்டே இருந்தேன். என் மனைவி பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்க மாட்டா, அது ஏன் கொடுக்கணும், எனக்கு ஒரு கம்மல் செய்யணும், எனக்கு ஒரு லட்டு செய்யணும், அது செய்யணும். இருக்காதாங்க வார்த்தையை கேட்கக்கூடிய என் அன்புக்குரிய தேவஜனமே, நம்முடைய கரம் நீளுவதை வைத்து, தேவ சமூகத்தில் விதைப்பதை வைத்து, தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தில் இருந்தே நாம் பணப்பிரியனா, நாம் பணப்பிரியன் இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் அன்புக்குரியவர்களே, கடைசி காலத்தில் மனிதர்கள் தற்பிரியனா இருப்பான், பணப்பிரியனா இருப்பான், வீம்புக்காரனா இருப்பான், அகந்த உள்ளவனாயிருப்பார்கள், தூசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கிறிஸ்தவங்கிட்ட இது ஒரு மோசம். எப்படின்னா, இந்த பேசு டு பேசு சூப்பரா பேசுவாங்க பார்த்துக்கிடுங்க. நான் கிறிஸ்தவங்கிட்ட என் அனுபவம், அப்பா சார் உங்களை மாதிரி ஒரு ஸ்டேஜ் இல்லை, இந்து மார்க்கத்திலிருந்தே பிரயாணப்பட்டு வந்தவேனா, நீங்க புரிந்து கொள்ளுங்க. அது இந்த கிறிஸ்தவர்கள்ட்ட நான் கண்டது, அப்பாவு அப்படியே இந்த நெளிஞ்சிருவாங்க. பாம்பு கூட கொஞ்சம் நெளியும், இது ரொம்ப நெளியும். அதுல தான் போயிருக்கணும். எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசுவார்கள். வீம்புக்காரராய், அகந்தை உள்ளவர்களாய், தூசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இது எதை குறிக்கிறது? ஆணவமுடையவர்களாய், ஆணவத்தோடு பேசுகிறவர்களாய், பிறரை தூசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அடுத்த அங்க வேதம் சொல்லுகிறது, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பார்கள். இதுக்கு ஒரு 2 கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஃப்ரெண்ட் 2 வருஷம் கவனிச்சிடுங்க, நம்ம என்ன இருக்கிறீங்களா? தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியணும். அதுல பெண் பிள்ளைகள் ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுத்ததோட சரி, அது வரும் அம்மா அப்பா, அது அது ஆம்பளை பிள்ளைதானே பார்க்கணும். முத புட்டி இங்க இருக்கும், அடுத்த புட்டி இங்க வந்துடும். ஆம்பளை பிள்ளைதானே பார்க்கணும்.
வேதம் சொல்லுகிறது, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலத்தில் பார்த்தால் இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைக்கு பணிந்து போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு காலமாய் இருக்கிறது. ஒரு மனிதர் என்னிடத்திலே வந்து சொன்னார், சார் என் மகன் இன்னென்ன பாவங்களை அவன் செய்கிறான், என் வாயிலிருந்து வந்த வார்த்தை, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். தோலிய உரிச்சிட வேண்டியது தானே, வெளியே அனுப்பிட வேண்டியது தானே. என்றைக்கு கீழ்ப்படியோ அன்றைக்கு உள்ளவா. தகப்பனார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் பிள்ளை மருந்து அடிச்சுட்டு சேத்துருவேன்னு சொல்றான். எடுபடாது, உங்க பிள்ளை திருந்தாது, மேன்மை அடைய முடியாது. என் அன்புக்குரிய தேவஜனமே, 32 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தேன். சட்டங்கள் ஏற்றப்பட்டது. ஆசிரியர் கையில பிரம்பு வைக்க கூடாது என்ற சட்டம் ஏற்றப்பட்டது. இந்த ஆசிரியரிடத்தில் அந்த பிரம்பு நீங்காமல் இருந்தது. யார் பாடத்தை படிப்பாங்களோ படிக்கலையோ, என்னுடைய பாடத்தை அவங்க படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இன்றவள் பெல் அடிக்குதா, இந்த பீரியட் அப்பாவு சார் பீரியட், ஒருவன் கூட வெளியே நின்று இருக்க மாட்டான். இன்னொரு ஆசிரியர் பீரியடாக இருக்கட்டும், 10 நிமிஷம் அவன் கிரவுண்டில் தான் இருப்பான். அந்த கம்புக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகிமை, அவ்வளவு பெரிய அதிகாரம். என் அன்புக்குரியவர்களே, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், பெற்றோர்களுமே பிள்ளைகள் என்னமோ சுருண்டுறாங்க. அது எனக்கு அது புரியல. நானும் பிள்ளைய பெற்றெடுத்து வளர்த்தெடுத்து கொண்டு பிள்ளைகள் ஏதோ என்னமோ ஒண்ணு கிடையாது. உன் கண்ணுக்கு முன்னாடி டாட்டா போட்டு போயிட்டே இருக்கும், கண்டுக்கிடாது. யதார்த்தத்தை பேசுறேன். நம்ம பிள்ளைகளை குத்தி, மக்கா உங்களை குத்தி பேசல மக்கா, நீங்க அறிவை பெற்றுக்கிடுங்க, ஞானத்தை பெற்றுக்கிடுங்க. ஒரு தாயார் இருக்கிறாங்க, சொன்னாங்க, இதே சர்ச்சில் தான் திருமணம் நடந்து, ஒத்தைக்கு ஒரு மகா, எல்லாவற்றையும் போட்டு அவளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு தாயத்துக்கு வெளியே போட்டாச்சு. அதுங்க வந்து சாப்பாடுகளை வாங்கி தன்னுடைய காலத்தை அப்படி நடத்திட்டு இருக்கு. சரி வாருங்கள் பாருங்க, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறிவு இல்லாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இருப்பாங்க. நன்றியே இருக்காது. இதை எதிர்பார்த்த கூடாது. சரி இவங்களுக்கு இந்த காரியத்தை செய்தோம்ல அப்படின்னு எதிர்பார்த்திடவே கூடாது, நினைச்சே பார்த்திடக்கூடாது. அடுத்த பரிசுத்தமே இருக்காது. இன்னைக்கு கிறிஸ்தவ தான் மதுபான கடையில, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் 2-3 மனைவிமார். மிகப்பெரிய ஒரு கொடிய காலம். அது மாத்திரமல்ல, சுபாவ அன்பு இல்லாதவர்களாய். என்ன சுபாவ அன்பு? இயற்கையான அன்பு. நீங்க இப்ப அன்பு எப்படி இருக்கு தெரியுமா? உள்ள பயங்கரமா இருக்கும். நல்லா கொஞ்சிடுங்க, பார்த்த உடனே ஒரு சின்ன ஒரு சிரிப்பு, நடிப்பு. கிறிஸ்தவர்கள் இணங்காதவர்கள். ஒரு சச்சரவு வந்திருக்கும், ஐக்கியமே பட மாட்டாங்க. கொஞ்சம் இணங்கி போங்க, கொஞ்சம் ஐக்கியப்படுங்க. சிறவா பேசுறது பேசிட்டு போட்டோம், பேசுவீங்க, இணங்கவே மாட்டாங்க. இணங்காதவர்கள் அவதூறு பேசுவாங்க, அங்க நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவதூறு ஆமா பண்ணுகிறவர்களாகும். இச்சை அடக்கம் இல்லாதவர்கள். ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடே இருக்காது. இந்த
அந்த ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஆயில் இன்ஜின் மாதிரி டக்கு புக்கு டக்கு புக்கு டக்கு கட்டுப்பாடு இருக்காது. வாய்க்கு கட்டுப்பாடு இருக்காது, நாவுக்கு கட்டுப்பாடு இருக்காது, காலுக்கு கட்டுப்பாடு இருக்காது, கைக்கு கட்டுப்பாடு இருக்காது, சுய கண்ட்ரோல் இருக்காது. இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ள கொடுமை, ரொம்ப கொடுமை. மாமியார் என்ன கொடுமை, காட்டு மிராண்டித்தனம். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் காட்டு மிராண்டித்தனம். ஏ கிறிஸ்தவன் அவ்வளவு பேரும் கோர்ட்ல டைவர்ஸ் இருக்கிறான். காட்டு மிராண்டித்தனம். நல்லோரை பகைக்கிறவர்கள் நன்மை செய்தவங்களை பகைப்பாங்க. யார் நன்மை செய்தாங்களோ அவங்கள பகைப்பாங்க. துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் அழக வச்சிடுங்க. தேவ பிரியராயிராமல் எப்படி இருப்பாங்க? சுகபோக பிரியர். ஆமா பாருங்க, இதான் கடைசி ரேங்க். கடைசி ரேங்க். அதே ஒரு வரி சொல்லிட்டு போயிடுறேன் பாருங்க. தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர்களாய் இருப்பாங்க. ஐயா உங்க சர்ச்சில் ஆராதனை எப்ப ஐயா? அது பிரதர் காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும் பிரதர், 9 மணிக்கு முடிஞ்சிடும் பிரதர். 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள ஆராதனை என்ன செய்திடும்? முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு மட்டன் வாங்கணும், பாட்டல் வாங்கணும், இஷ்டப்படி வாழ்க்கை. தேவ அன்பே இருக்காது. தேவ பிரியம். இன்னைக்கு சர்ச்சு விசுவாசிகளுக்கு ஏற்றபடி சர்ச்சு. விசுவாசி என்ன விரும்புகிறாரோ அதுக்கு சர்ச்சு. பாஸ்டர் நாங்க ஒவ்வொரு வாரமும் 9 மணிக்கு நாங்க நாகர்கோயிலுக்கு போகணும் பிரதர். பாஸ்டர் அப்படியா? அப்போ ஆராதனை 2 வச்சுருவோமா? காலையில் 7 to 8:45 ஒரு ஒரு கொஞ்சம் பேருக்கு 7 to 8:45 ஒரு ஆராதனை. அடுத்தால 9 மணிலேருந்து 11 மணி ஒரு ஆராதனை. 11:15 12 1 மணி வரை ஒரு ஆராதனை. எங்க சர்ச்சில் 7 ஆராதனை உண்டு. பீத்தல் 7 ஆராதனை. வேதம் சொல்லுகிறது, தேவ பிரியராயிராமல் தேவன் மேல அன்பு இருக்காது, தேவன் மேல பற்றுதல் இருக்காது. தன்னுடைய சுகபோக பிரியர்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமையில என்னென்ன கொண்டாட்டங்கள், எப்படி மதுபானம் பண்ணணுமோ, எப்படி எல்லாம் நடந்து கொள்ளணுமோ, எவ்வளவு கீழ்த்தரமாய் நடந்து கொள்ளணுமோ அத்தனையும் நடந்து கொள்ளுதல் சுகபோக வாழ்க்கை. கடைசி காலத்தில் அடையாளம் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. முதல் ரேங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? தற்பிரியராய். கடைசி ரேங்கே சுகபோக பிரியராய். மனிதன் அவனுக்காகத்தான் வாழுவான், தேவனுக்காக வாழ மாட்டான். மனிதன் அவனுக்காகத்தான் வாழுவான், மனிதன் ரட்சிப்படைய மாட்டான். மனிதன் அவனுக்காகத்தான் வாழ்வான், பரிசுத்தாவியை பெற மாட்டான். மனுஷன் சுகபோகமாய் வாழுவான், நித்திய ஜீவனை அவன் இழந்து நிற்பான். இதுதான் கடைசி காலத்தில் கொடிய செயல்கள். இது கடைசி காலத்துக்குரிய அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் இணைந்தவர் மூலம் பிழைத்திடுவார். ஞாலத்தில் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைப்பவர் மூலம் பிழைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. மதியை இழந்து தூய வழியிலே நடந்த பாரும் கோபம் அறியாயோ. மதியை
புத்தியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறியாயோ. கதியாம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. கதியாம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவி வீடில் கண்ணீர் விடுவாயே. நாட்களில் 120 ஆண்டு நோக்கி பின் அளித்தாரல்லோ. நோவாவின் நாளில் 120 ஆண்டு நோக்கி பின் அளித்தாரல்லோ. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவ்வருடம் முடியலாமோ. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவ்வருடம் முடியலாமோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. அன்புக்குரியவர்களே, கடைசி காலத்தை குறித்து உங்கள் நடுவிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்களுடைய குணாதிசயங்கள், கிறிஸ்தவர்களுடைய நடத்தைகள், கிறிஸ்தவ மக்களுடைய நடவடிக்கைகள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு அழகாக கற்றுக் கொடுத்ததை நாம் பார்த்தோம். தற்பிரியராக இருந்து சுகப்போக பிரியராகவே வாழ்ந்து ரட்சிப்படையாமல் அவர்கள் இந்த உலகத்திலே செத்து மடிவார்கள் என்று கடைசி கால கிறிஸ்தவர்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் அங்கே தீமோத்தேயுவிடத்திலே சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், கடைசி காலத்திலே சபையை நடத்தக்கூடிய ஊழியக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அவர் தீமோத்தேயுவுக்கு அங்கே சொல்லுகிறார். அதாவது கடைசி காலத்தில் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி காலத்திலே கிறிஸ்தவ ஊழியக்காரங்க, சபையை வச்சு ஊழியம் செய்கிறவங்க, கன்வென்ஷன் மூலமாய் ஊழியம் செய்கிறவர்கள், ஜப கூடுகைகளை நடத்துபவர்கள், அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு அங்கே சொல்லுகிறார், தேவ பக்தியின் வேஷத்தை அவர்கள் தரித்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு ஊழியக்காரன் வேஷம் தரித்திருப்பான், வேஷம் போடுவான். வேஷம் யார் போடுவா? ஒரு சினிமா நடிகர், ஒரு நாடக மேடை நடிகர் வேஷம் போடுவார்கள். அதை போலத்தான் கடைசி காலத்தில் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் வேஷம் போடுவார்கள். அந்த வேஷம் எப்படி போடுவார்கள் என்றால், ஒரு தேவ பக்திய
உண்மையான ஒரு மனுஷன் என்று வேஷம் போடுவார்கள். அப்படி வேஷம் போட்டுவிட்டு அந்த தேவத்துவத்தின் பரிசுத்த வேதாகமத்தின் பலனை அவர்கள் மறுதலிப்பார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு கடைசி கால ஊழியர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷம் போடுவார்கள், இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுவார்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்று பேசுவார்கள். ஆனால் தேவ பக்தியினுடைய பலனை, பரிசுத்த ஆவியை, தேவத்துவத்தை, ஒழுக்கத்தை எந்த ஒரு நெறிமுறையும் இல்லாதபடி அவர்கள் வாழுவார்கள். அவர்களை விட்டு விலகி ஓடிவிடு என்று பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு புரிந்து விட்டது? தைரியமா பிரசங்கிக்கிறேன். முத வரியே சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒரு வார்த்தையை பிரசங்கிக்க போறேன். அதுக்கு நானோ என் மனைவியோ எனக்கு தந்த பிள்ளையோ சாட்சியா இல்ல. இயேசுவின் தோட்டத்திலே எனக்கு ஜட்ஜ்மென்ட் எழுதப்படுகிறது, நியாய தீர்ப்பு எழுதப்படுகிறது என்று உங்க மத்தியில் நான் சொன்னேன். என் அன்புக்குரியவர்களே, ஊழியக்காரர்கள் எப்படி இருப்பார்களாம்? தேவ மனிதன் போல காணப்படுவார்களாம். அப்படி ஒரு வேஷத்தை அவர்கள் போடுவார்களாம். அப்படி வேஷம் போட்டுவிட்டு தேவ பலனை, அதாவது ரட்சிப்பு பெற்று அப்போஸ்தலர் 38 படி ரட்சிப்படைந்திருக்க மாட்டார்கள். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க மாட்டார்கள். பிரத்யேகமான தேவ அழைப்பை அவர்கள் பெற்றிருக்க மாட்டார்கள். ஒரு சுய நெறி அற்றவர்களாய் அவர் அந்த உலகத்திலே இருப்பார்கள். அவர்களை விட்டு நீ ஓடிவிடு என்று பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார். அவன் அன்புக்குரியவர்களே, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்த ஊழியக்காரர்கள் யார், எப்படி இருப்பார்கள், அவர்கள் முடிவு எப்படிப்பட்டது என்பதை ஒரு சிறிய நேரத்துக்குள்ளாக பிரசங்கித்து விட்டு அடுத்த அடையாளத்துக்குள்ளாக நாம் போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று இயேசு சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்லுவதற்கு முன்னரே இயேசு சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவங்க ஆட்டு தோலை போத்துட்டு வருவாங்க. என்ன ஆடு? கிறிஸ்தவத்தை குறிக்குது. அவர் கிறிஸ்தவன் என்கிற போர்வையில உங்ககிட்ட வருமா? ரட்சிக்கப்பட்டவன் என்ற போர்வையில உங்ககிட்ட வருமா? தன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறோம் என்ற ஒரு போர்வையில உன்னிடத்தில் வருவான். எச்சரிக்கையாகிரு. உள்ளத்திலோ அவன் இருதயமோ உன்னை பட்சிக்கிற ஓநாயாக அவன் இருப்பான் என்று சொல்லுகிறார். உன்னை நரகத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக அவன் இருப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் அன்புக்குரியவர்களே,
அதனால தான் அந்த யோவான் சீசன் உங்களுக்கு தெரியும். 1 யோவான் 4:1 நினைக்கிறேன், புரட்ட வேண்டாம். என்ன சொன்னார்? ஆமா, இந்த உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருப்பதினால் நீங்க எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானதா இல்லையா என்று சோதித்து என்ன செய்ய பாருங்க அப்படின்னாரு. நம்ம யாருமே அதை சோதித்து பார்க்கறதில்ல. காலம் கடைசி காலம். பகிரங்கமாக யூடியூப்ல போயிட்டு இருக்குது, உலகம் முழுதும் போயிட்டு இருக்குது. இன்றைக்கு இந்த உலகத்துல வேத புத்தகத்தை தூக்கிக் கொண்டு ஊழியம் செய்யக்கூடிய 99% ஊழியக்காரர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். ஆட்டு தோலை போர்த்துக் கொண்டு உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள் என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த கடைசி காலத்தில் இவர்கள் இப்படி இல்லாமல் இருப்பார்கள் என்றால், இவர்களோ நல்ல ஊழியக்காரர்களாக இருப்பார்கள் என்றால், பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் அன்புக்குரியவர்களே, ஒரு கள்ள தீர்க்கதரிசியை நீங்கள் எப்படி கண்டுகொள்ளலாம்? எரேமியா 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது ஒரு சில அடையாளத்தை அதிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். தீர்க்கதரிசிகள் எடுத்துக்கிட்டீங்களா? எரேமியா 14:14 எல்லாரும் எடுத்து வச்சுடுங்க. ஏங்க நான் அது சுருக்கமா எடுத்து படிப்பேன், சரியா? நீங்க அப்படி கம்முன்னு அப்படி வாங்க. தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களோடு பேசினது இல்லை. அவர்கள் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். இங்க இயேசு என்ன சொல்றார் பாருங்க. தேவன் இங்க என்ன சாட்சிடுகிறார்? தீர்க்கதரிசிகள் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. அது என் நாமத்தை கொண்டு எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னா பொய்யாய் சொல்லுவார்கள். நான் அவங்க கிட்ட பேசினதே இல்லை. அவங்க இருதயத்தினுடைய நிறைவை உங்க முகத்துக்கு ஏற்றபடி உங்களிடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள் என்று இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் சாட்சி பகருகிறார். இந்த கடைசி காலத்துல நான் நிறைய காரியத்தை கூட சொல்லி இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் கூட தீர்க்க தரிசனமாய் சொன்னது நிறைவேறவே இல்லை. ஒரு ஊழியக்காரர் கூட. ஆசீர்வாதம் டிவி முதலாளி கொரோனா காலத்தில் சென்னையை குறித்து அமெரிக்காவை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்? அந்த கொரோனா காலத்தை கோல்டன் இயர் என்று அழைத்தார். அதாவது நம்ம வாழ்க்கையிலே பொன்னான வருஷம் கொரோனா கால வருஷம் வரது தெரியல. ஏசப்ப நமக்கு என்ன வெளிப்படுத்தினார் யாருக்காவது தெரியுமா? எத்தனை மணி வச்சுட்டு இருக்கிறீங்க? சத்துருக்கள் மத்தியில உனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்து. நமக்கு வெளிப்படுத்தின வார்த்தை சத்துருக்கள் மத்தியில உனக்கு நான் பந்திய. சத்துரு வருது நிறைஞ்சு இருக்கும், அதுல உனக்கு பந்தி வைப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். விசுவாசத்தால் கைகளை தட்டுங்க. அவன் அன்புக்குரியவர்களே, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதா? நான் கூட கேட்கிறேன், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதா? எப்படி சொன்னார்? என்கிட்ட இயேசு சொல்லுகிறார். இப்பதான் ஒரு 5 நிமிஷம் தான் இப்பதான் சொல்லிட்டு போனாரு. அவர் என்ன சொன்னாரோ அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, என் நாமத்தை கொண்டே தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆனால் பொய்யை சொல்லுவார்கள். நான் அவங்ககிட்ட பேசுறதே இல்லை. தான் இருதயத்தில் உள்ளத அப்படி
அப்படியே பேசுகிறார்கள். மோகன் லாசரஸ் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர். மோடி தோப்பார் என்று சொன்னார், ட்ரம்ப் ஜெயிப்பார் என்று சொன்னார். தீர்க்க தரிசனத்தை பார்த்துக்கிட்டு மோடி தோப்பாரு, ட்ரம்ப் ஜெயிப்பார். அப்படி ஏசப்பா என்ன செய்தாங்க தெரியுமா? ட்ரம்ப தோக்க வச்சாரு, மோடியை ஜெயிக்க வச்சார். என எத்தனை பேருடைய இருதயம் சற்று அப்படி ஒரு சலசலக்குது. வார்த்தை முக்கியம், ஊழியக்காரம் அல்ல. இந்த ஊழியக்காரம் பெருசு இல்ல, வார்த்தை பெருசு. கர்த்தர் இடத்தில் சொல்லுகிறார், மோடி தோப்பார். என் அன்புக்குரிய தேவஜனமே, ஒரு ஊழியக்காரராவது, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரராவது தீர்க்க தரிசனம் சொன்னது நிறைவேறினது உண்டா? இயேசு சொல்லுகிறார், கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டு தோலை பொறுத்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், அவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள் என்று இயேசு சொல்லுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது, எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமாய் அழிவை வருவித்துக் கொள்வார்கள். என் அன்புக்குரியவர்களே, இக்காலத்து ஊழியக்காரர்களை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் அங்கே எழுதுகின்ற போது சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளை கள்ள போதகர்கள் என்று அழைக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகளை கள்ள போதகர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? வேத வசனத்தை அவர்கள் புரட்டுவார்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. வேத வசனத்தை மட்டும் அவர்கள் புரட்டுவதில்லை, இயேசு கிறிஸ்துவை தன் ரத்தத்தையே விலைக்கிரயமாய் கொடுத்து என்னையும் உங்களையும் சம்பாதித்த இயேசுவையே மறுதலித்து தங்களுக்கு நித்திய ஆக்கினையை அவர்கள் வருவித்துக் கொள்வார்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். வார்த்தையை கேட்கக்கூடிய என் அன்புக்குரிய தேவஜனமே, தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே வேத வார்த்தை வேத வசனம் புரட்டப்படாத ஒரு சபையை உங்களால் எனக்கு காட்டித்தர முடியுமா? காட்டித்தர முடியாது. ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் விக்கிரக வழிபாடு, இஸ்ரவேலே கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பல தெய்வ வழிபாட்டை கொண்டு வந்தது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவம். பெண் தெய்வத்தை கொண்டு வந்தது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவம். வேத புரட்டு, வார்த்தையை புரட்டினார்கள். அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தையை கேட்கக்கூடிய அன்புக்குரிய தேவஜனமே, ஸ்தாபன சபைகளுக்கு வாருங்கள். இன்றைக்கு இருக்கிற ஸ்தாபன சபையிலே தெளிப்பு ஞானஸ்நானம், திடப்படுத்தல், கொடியை கட்டி அதற்கு கீழே உள்ளே நுழைந்து செல்லுதல், பரிசுத்த வேதாகமத்தில் எங்கேயாவது காட்டித்தர முடியுமா? எடுத்து தர முடியுமா? வேத புரட்டு, கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுவது. வேதம் சொல்லுகிறது ஒரே தேவன், ஆனால் இவர்களோ திரித்துவ தேவன், மூன்று தேவர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வார்த்தையை கேட்கக்கூடிய
அன்புக்குரிய தேவஜனமே, கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். அப்படியே கள்ள போதகர்களும் ஜனங்களுக்குள்ளே நம்மிடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் புரட்டுகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தையை கேட்கக்கூடிய என் அன்புக்குரிய தேவஜனமே, சொல்லுங்கள் பார்க்கலாம். 99.99% ஊழியக்காரை கள்ள தீர்க்கதரிசிகள், ஆட்டுத்தோலை போர்த்த தீர்க்கதரிசிகள். நீங்கள் மறந்து போக கூடாது. என் தேவ அது தெளிவாக இருக்க கற்றுக்கிடுங்க. முத வார்த்தையை சொல்லிட்டேன். நான் சாட்சியா இல்ல, என் குடும்பம் சாட்சியா இல்ல. நியாய தீர்ப்பு எனக்கு இந்த நிமிஷமே எழுதப்படுகிறது. வார்த்தையை கேட்கக்கூடிய அன்புக்குரிய தேவச்சனமே, 15 ஆண்டுகளாய் உங்க நடுவில் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறேனே, ஒரு வார்த்தையை புரட்டினது உண்டா? என் தேவனை மறுதலித்தது உண்டா? வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. யார் கள்ள தீர்க்கதரிசி? என் அன்புக்குரியவர்களே, யார் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்த ஊழியக்காரர்கள்? கள்ள தீர்க்கதரிசிகள், வார்த்தையை புரட்டி பேசக்கூடியவர்கள். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இருக்கிற அத்தனை டினாமினேஷனும், இன்னைக்கு இருக்கிற அத்தனை ஸ்தாபன சபைகளும் வார்த்தையை புரட்டுறாங்க பகிரங்கமா. நான் சொல்றேன், இங்க ஒரு சில 100 இருக்கிறீங்களே, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தெளிப்பு ஞானஸ்நானம் இந்த பைபிள்ல இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். திடப்படுத்தல் இந்த பைபிள்ல இருக்குதா? ஒரு கொடியை பிடிச்சு அதுக்குள்ளோடி போனா ஞானஸ்நானம் இந்த பைபிள்ல எனக்கு காட்டித்தர முடியுமா? உங்களால காட்டித்தர முடியுமா? இன்னைக்கு தெளிப்பு ஞானஸ்நானத்தையும் திடப்படுத்தலை மட்டும் படித்து விட்டு எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து செத்திருக்கிறாங்க. உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், ஆத்துமாவை அழிக்கிறவர்கள், நரகத்துக்கு அனுப்புகிறவர்கள். எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். என் அன்புக்குரியவர்களே, தீமோத்தேயுவை பார்த்து சொல்றார் அருமையான வார்த்தை. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிப்பானப்பா. தெய்வத்துவத்தை மறுதலிப்பானுங்க, ஞானஸ்நானத்தை மறுதலிப்பானுங்க, பரிசுத்தாவிய மறுதலிப்பானுங்க, தொழுது கொள்ளுதல மறுதலிப்பான். இவரோட விட்டுட்டு ஓடிரு. அவங்கிட்ட பேச்சுவார்த்தை வைக்காத, நீ ஐக்கியத்தை வைக்காத. உன் காலு பொதடியில அடிக்க முடியாது ஓடுனிய, நீ பிழைச்சுக்கிடுவ. நான் கொடுத்து வைத்தவன், என் குடும்பம் கொடுத்து வைத்த, நீங்க கொடுத்து வைத்தவர்கள் மறந்து போக கூடாது. என் அன்புக்குரியவர்களே, வேத புரட்டர்கள் எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள். 2 பேதுரு 2 அதிகாரம் 2வது வசனத்துக்கு வாருங்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே அநேகர் கேட்பாங்களாம். எப்பா தெளிப்பினான ஸ்நானம், அவ்வளோ இருந்து தெளிப்பினான ஸ்நானமா? எப்பா திடப்படுத்தல் படி, அவ்வளோ இருந்து திடப்படுத்தல் படிப்பான். என் கொடிக்க கீழோடி போ, அவன் படுத்து போவான். தலையில ஊர்ந்து போனாதான் பரலோகத்துக்குள்ள போய் சேர முடியும். ஊர்ந்து உள்ள போவான். அவர்களுடைய கெட்ட நடவடிக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம் தூசிக்கப்படும் என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இன்னைக்கு தூசிக்கப்பட்டு போச்சுங்க. இந்துக்களும் விக்கிரகத்தை கும்பிடுறாங்க, கிறிஸ்தவனும் விக்கிரகத்தை கும்பிடுறான். இந்துக்களும் பொய் சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவன் அவர்களை விட மேல போய் பொய் சொல்றான். பைபிள்ல இல்லாதத இருக்கு என்று சொல்லுகிறார்கள். கடைசி காலத்தினுடைய அடையாளம் 3வது வசனம் 2 பேதுரு 2:3 பொருளாசை உடையவர்களாய். ஊழியக்காரனுக்கு பொருளாசை உடையவர்களாய். தந்திரமான வார்த்தை. அவங்கள மாதிரி யாரும் பேச முடியாதுமா. நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தா நடந்தில்லை. இந்த கைவெளி போகும், இதே என்னால பேச முடியாது. உனதான் சொல்றேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளையே என்னால பேச முடியாம போயிட்டு. பொருளாசை உடையவர்கள். பணத்துக்கு சபையை கட்டுறது பணம் சம்பாதிக்க, கன்வென்ஷன் ஊழியம் செய்வது பணம் சம்பாதிக்க, ஜெப
கூட்டங்கள் வைத்து நடத்துவது பணம் சம்பாதிக்க. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். அவ்வளவு தனக்கு ஆதாயமாக தான் செயல்படுவாங்க. நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தை இருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு நேராய் ஜனங்களை ஆயத்தப்படுத்த மாட்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:10. அவர்கள் யார்? எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவர்கள், பிசாசின் மகன், நீதிக்கெல்லாம் பகைஞன், கர்த்தருடைய வழிகளை புரட்டுகிறவர்கள். வார்த்தை கவனிச்சிடுங்க. வேதம் அவளை பார்த்து சொல்லுது. வேஷம் போட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஒரு கிறிஸ்தவ பாஸ்டர் ஒரு வேஷம் போட்டு வந்திருக்கிறாங்க. வேஷத்தை போட்டு வேதத்தை புரட்டுறாங்க. பண ஆசை பலமாய் சம்பாத்தியத்துக்கு ஏதுவாய் சபையை வச்சிருக்கிறாங்க. அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிசாசினுடைய பிள்ளைகள், நீதிக்கெல்லாம் பகைஞன். அவன் நீதிமானாட்டே மாத்த மாட்டான். நீதிக்கு பகைஞன். கர்த்தருடைய வழி என்ன? கர்த்தருடைய வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த வழியை புரட்டிடுவான். புரட்டிட்டு திருத்துவான். 3 7 வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது, சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். வார்த்தையை கவனிச்சிடுங்க. இந்த வேஷம் போடுகிற ஊழியக்காரங்க, வேத வசனத்தை புரட்டி பேசுகிற ஊழியக்காரங்க, ஊழியத்தை பணத்துக்காக வைத்திருக்கக்கூடிய ஊழியக்காரங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி தவளையின் ஆவி என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பார்த்த பரிசுத்தாவிய மாதிரி தெரியும். அந்நிய பாஷை பேசுறது மாதிரியே உங்களுக்கு தெரியும். அவர்களுக்குள் இருப்பது பாருங்கள், தவளையின் ஆவி. வெளிப்படுத்தல் 16:14. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்க கூட்டம் நடத்துவாங்க, பெரிய அற்புதம் நடக்கும். இவங்க கூட்டம் நடத்துவாங்க, பெரிய அடையாளம் நடக்கும். வித்தியாசமே தெரியாது. சத்திய சபைக்கும் சத்திய ஊழியக்காரனுக்கும் பொய்யை பிரசங்கிக்கிற வேத புரட்டனுக்கும் வித்தியாசமே தெரியாது. ஒன்று சொல்லுகிறேன், கவனியுங்கள். யாரும் இடரக்கூடாது. சபை தெளிப்பின் அரசனானோ, சபை திடப்படுத்தல். அங்கிருந்து ஒரு ஊழியக்காரன் எழும்புறான், எழுப்பி வியாதி குணமாகுது, சாசுகளை துரத்துறங்கிறான், அற்புதத்தை செய்யறான். என் வார்த்தை இல்ல, அவன் வார்த்தையை புரட்டுறான். அவன் சபையே வார்த்தையை புரட்டப்பட்ட சபை. அங்க ரட்சிப்பு இல்ல, பரிசுத்த ஆவி இல்ல. திடீரென்று அங்க ஒரு ஊழியக்காரன் எழுப்பி வாரான், பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறார்கள் என்று பப்ளிக்ல பேசப்படுகிறது. யோசுவாவை பார்த்து என் தேவன் என்ன சொன்னார்? நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியப்படாது. நீ வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சிராத, வார்த்தையோடு கூட இரு, வார்த்தையை விட்டு விலகிறாத. மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். கைகளை தட்டுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்து. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்ப என்ன சொல்றாரு? இந்த வார்த்தை, பைபிள் வார்த்தை வாங்கிட்ட இருக்கட்டும். இதுக்கு வலது பக்கம்
பக்கம் இடது பக்கம் நீ சாஞ்சிராத. நீ வார்த்தையோடு இருந்தால் மாத்திரம் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட நான் என்ன செய்வேன், இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். ஆனால் இன்னைக்கு வார்த்தை புரட்டியாச்சு. ஒரு தெய்வத்துக்கு 3 தெய்வம். இயேசு நாமத்தில் பெறக்கூடிய ஞானஸ்நானத்திற்கு பதிலாய் தெளிப்பு ஞானஸ்நானம், திருத்துவ ஞானஸ்நானம் வேத புத்தகத்தில் கிடையாது. அப்படி பிரசங்கித்து விட்டேன். கர்த்தர் யான் கூட பேசுகிறார். அற்புதம் நடக்கிறது, விடுதலை உண்டாகிறது. என் அன்புக்குரியவர்களே, தவளையின் ஆவிகள் என்பதை மறந்து போகக்கூட அற்புதமும் அடையாளங்களும் நடப்பிக்கின்ற தவளையின் ஆவிகள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, கள்ள தீர்க்கதரிசி எழுப்புவான், தவளை ஆவியை உடைய வேத புரட்டர்கள் எழுப்புவார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் நல்லா கவனிச்சிடுங்க, நம்மளை குறிக்குது. நம்ம சபையில் கூட யாரை போய் சாட்சி சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த மேடையை மிதிக்காதுங்க, சத்தியத்துல தெளிவாருங்க. கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி வேத வசன புரட்டர்கள், அவர்கள் ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள், திடீரென்று ஊழியக்காரர்களாக எழுப்பி வருகிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை கண்டு பின்னாடி ஓடிட்டு இருந்தது. வார்த்தையை யாரும் பார்க்கறதில்லை. இவர் சத்தியத்தை பிரசங்கிக்கிறாரா, இவர் இருக்கிற சபை சத்திய சபையா, எதையும் பார்க்கறதில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற போது இவர்களுடைய முடிவை குறித்து இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உமது நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தோம் என்பார்கள். 23வது வசனம், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் சொல்லுவேன். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? 1000 வருஷ அரசாட்சி, புத்துள்ள கன்னிகை உள்ள பேருவா, வேத வசனத்தை புரட்டாதவள், சத்தியத்தில் நிற்கிறவர்கள், வேதத்தின்படி அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்கள், பரிசுத்த ஆவியை உடையவர்கள் அப்படியே உள்ள போயிருவாங்க. மீதி புத்தியற்ற கன்னிகைகள். யார் புத்தியற்ற கன்னிகைகள்? அப்போஸ்தலர் 38 படி ஞானஸ்நானம் பெறாதவர்கள், அபிஷேகம் பெறாதவர்கள், வேதத்தை புரட்டுகிறவர்கள், தவளையின் ஆவியை உடையவர்கள், இயேசு யான் கூட பேசிக்கொண்டே இருந்தார் என்று சொல்லுகிறவர்கள். என் அன்புக்குரிய தேவஜனமே, கடைசில வந்து கதவை தட்டுவார்கள். நான் உங்களை அறியேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இல்லை, உங்க நாமத்துல தான் சாச துரத்தணும், உங்க நாமத்துல தான் வியாதியை குணப்படுத்தணும். அக்கிரம செய்கைக்காரரே, நீ செய்ததெல்லாம் அக்கிரம செய்கை, வார்த்தையை புரட்டினவன், அப்போஸ்தலர் 38க்கு எதிராய் நின்றவன், நீ ரட்சிக்கப்படாதவன், நீ அபிஷேகத்தை பெறாதவன், தவளை ஆவியை நீ வைத்துக் கொண்டு இயேசுங்கிற பேர்ல நீ காரியத்தை நடத்தினவன், அக்கிரம செய்கைக்காரனே, நீ என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் சொல்லுவேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வார்த்தையை கேட்கக்கூடிய அன்புக்குரிய தேவஜனமே, இது கடைசி காலத்தினுடைய
ஒரு அடையாளம் என்பதை மறந்து போகக்கூடாது. கடைசி காலத்தில் ஊழியர்கள் வேஷம் தரித்து வருவார்கள். நான் ஆரம்ப காலத்தில் கூட நம்முடைய மோகன்சி ஐயாவை ரொம்ப விரும்பின ஒரு ஆள் தான். அவருடைய கர்ஜனையான குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அழகா பேசுவார், அப்படி தூக்கி பேசுவார், அப்படி இழுக்கக்கூடிய. ஆனால் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், எனக்கு ஒரு சபை இருக்கிறது, எனக்கு ஒரு ஐயர்வாள் இருக்கிறார், அவரிடத்தில் தான் ராபோஜனம் எடுப்பேன். பார்த்தீங்களா, எனக்கு ஐயர் இருக்காங்க. ஐயர் ரட்சிக்கப்படாதவர், பரிசுத்தாவியை பெறாதவர், தெளிப்பு ஞான ஸ்நானம் கொடுக்க. இந்த மனுஷன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க, இதுல ஏதோ ஒரு கோளாறு இருக்கு இவர்கிட்ட, கட் பண்ணு நிறத்து. அதுவரை எனக்கு ஒன்று ரெண்டு காரியங்களை வெளிப்படுத்தினாங்க ஐயாவை குறித்து. நிறத்தினே என் அன்புக்குரிய தேவஜனமே, இயேசு சொன்னார், நீங்க முகத்தை பார்க்கிறீர்கள், நான் இருதயத்தை நிச்சயம் பார்க்கிறேன். இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாம், கிறிஸ்தவ பிள்ளைங்கள் எல்லாம் முகத்தை முகத்தை ஐயப்பா சூப்பர், நல்லா ஷூட்டு போட்டு டை கட்டி அப்படி மேடையில் வந்து நின்னா போதும், எப்ப எப்ப சூப்பர், மதி மயங்கி போயிடும். காலடக்கு ஷூ கலத்த மாட்டாங்க, பகிரங்கம் அறிவிக்கிறேன், காலருக்கு ஷூ கலத்தப்படாது. எப்பா ஏப்பா கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர் எந்த சபையை சேர்ந்தவர் முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு கன்வென்ஷன் கூட நடத்துறாருல, அவர் எந்த சபையை சேர்ந்தவர்? ஒரு ஜெப கூட்டம் நடத்துறாருல, இவர் எந்த சபையை சேர்ந்தவர்? இவர் எங்கிருந்து வராரு? இவருடைய காரியம் எப்படி இருக்கிறது? வார்த்தையை நிற்கிறாரா, வார்த்தையை புரட்டி இருக்கிறாரா? வார்த்தையை கேட்கக்கூடிய என் அன்புக்குரிய தேவஜனமே, இந்த உலகத்திலே கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள், வார்த்தையை புரட்டுகிறவர்கள், தவளையின் ஆவியை உடையவர்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு 99% அதிகமான இந்த பூமியில சுத்தி வராங்க. அவர்களுக்கு நீங்க எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் பாருங்கள், இந்த கடைசி காலத்துக்குரிய அடையாளம் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நீங்க இல்லாத வாழும் ஒரு வாழ்வாகுமா? நீங்க இல்லாத வாழும் ஒரு வாழ்வாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? நீங்க இல்லாத நாளும் ஒரு நாளாகுமா? ஏசையா ஏசையா உங்களை நானையா, ஏசையா ஏசையா உங்களை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? வசனம் எனக்கு ஆனந்தம், வசனம் எனக்கு பேரின்பம், வசனம் எனக்கு ஆனந்தம், வசனம் எனக்கு பேரின்பம். வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் நல்லவரே என் இயேசையா. வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் நல்லவரே என் இயேசையா. ஏசையா உங்களை நானையா, ஏசையா ஏசையா என் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழும் ஒரு நாளாகுமா? நீங்க இல்லாத நாளும்
ஒரு நாளாகுமா. நேரம் போயிடுச்சு. ஒரு வசனம் வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் 6-7. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6-7. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து எப்படிப்பட்டவர்கள்? இந்த கள்ள தீர்க்கதரிசிகள். மனசுல வச்சுக்கணும். அவர்கள் யார்? வேத புரட்டர்கள். ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். 3வது அடையாளம். முதலாவது அடையாளம் பொதுவான கிறிஸ்தவர்களுடைய குணாதிசயங்களை பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். தற்பிரியராய் இருந்து சுகபோக பிரியராய் வாழ்ந்து செத்து ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்குள்ள போவார்கள் சொல்றார். 2வது சொல்லுகிறார், கடைசி காலத்துல வேதத்தை புரட்டக்கூடிய ஊழியக்காரங்க தான் எழும்புவாங்க. எழுப்பி அவங்க அற்புத அடையாளங்களை செய்வாங்க. அவங்களுக்குள்ள நான் இல்லை, நான் பேசல, அவங்களுக்குள்ள இருக்கிறது தவளையின் ஆவிகள். அநேகரை தம் பக்கம் இழுத்துருவாங்க. இன்னைக்கு உலகமே அவங்க பக்கம் தான் இருக்கு. இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலையும் இன்னைக்கு அனைத்து டினாமினேஷனையும் நீங்க கூட்டினீங்கன்னா நம்ம காத்துல பறக்கிற தூளுக்கு கூட நம்ம காண மாட்டோம். அன்புக்குரியவர்களே, அவ்வளவு ஜனங்களும் அதுக்குள்ளதான் போய் இருக்கிறாங்க வேத புரட்டர்கள்ட்ட. 3வது, பெண்கள் கொஞ்சம் பல்ல கடிச்சிடுங்க. 3வது, கடைசி காலத்துல பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். கடைசி காலத்துல பெண்கள் பாவத்தில் நிறைந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். கடைசி காலத்துல பெண்கள் பற்பல இச்சைகளில் இழுப்புண்டு போவார்கள் என்று சொல்லுகிறார். 3வது சொல்லுகிறார், கடைசி காலத்துல பெண்கள் எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து கொள்ளாதவர்களாயிருப்பாங்க. எவ்வளவு பிரசங்கம் பண்ணினாலும் சரி, எவ்வளவுதான் அவங்க பைபிளை படிச்சாலும் சரி, இயேசுவின் தோட்டத்தை சொல்லல, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ பெண்களை பேசிட்டு வரேன். பவுல் சொல்லி இருக்கிற எத்தனை தடவை பைபிள் படிச்சாலும் சரி, எத்தனை கோடி பிரசங்கம் கேட்டாலும் சரி, சத்தியத்தை அறிய மாட்டாங்க. அந்த சத்தியத்தை குறித்த உணர்வும் அவங்களுக்கு இல்லாம போயிடும். அப்படி இல்லாத அந்த பெண்களுடைய வீட்டுக்குள்ளே கள்ள தீர்க்கதரிசிகள், தேவ பக்தியின் வேஷம் தரித்த தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள் அவங்க வீட்டுக்குள்ள நுழைந்து வார ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்ணுங்க. வார ஞாயிற்றுக்கிழமை நீங்க தான் பாடகர் குழு தலைவி. இனி பாடகர் குழுல நீங்க தான் பாடணும். சண்டே கிளாஸுக்கு நீங்க தான் டீச்சர். விபிஎஸ் நீங்க தான் எடுத்தே ஆகணும். அடுத்த கமிட்டியில நீங்க தான் செக்ரட்டரி. அடுத்த கமிட்டியில நீங்க தான் பொருளாளர். நம்ம சர்ச்சுக்கு பிரசிடன்ட் நீங்க தான். நீங்க தான் அநேக ஊழியங்களை நீங்க தான் பார்க்க வேண்டும் என்று அந்த பெண்களை தன்வசப்படுத்திக் கொள்வார்கள். தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்வார்கள். என் அன்புக்குரிய தேவஜனமே, இயேசுவின் தோட்டம் பெண்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன். ஊழியத்தை விட, ஊழியக்காரனை விட வேதம் பெரியது. எத்தனை பேர் சொல்ல? கைகளை தட்டி நீங்க கர்த்தரை மகிமைப்பட புரியுதா உங்களுக்கு? ஆமா, ஊழியத்தை விட, ஊழியக்காரனை விட பெண்களை கவனிச்சுட உங்களை தான் பேசிட்டு இருக்கிறேன். வார்த்தை தான் பெருசு. எந்த ஊழியக்காரை உங்ககிட்ட வந்து என்னத்தை பேசுறோம்?
செவி சாச்சிடக்கூடாது. வேத வசனம் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது. இவர் நம்மளை பிரசங்கிக்க சொல்றாரு, பிரசங்கம் பண்ணலாமா? பாடகர் குழு வைக்க போறேன், நீங்க தான் பாடகர் குழுல இருக்குன்னு சொல்றாரு. நம்ம பாடகர் குழுல இருக்கலாமா? வரக்கூடிய கமிட்டியில நீங்க தான் செக்ரட்டரி, இனி நீங்க தான் ஐயர், நீங்க தான் எல்லாமே இருக்கலாமா? வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வார்த்தையை கேட்கக்கூடிய அன்புக்குரிய தேவஜனமே, இது கடைசி காலத்துக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவங்க பெண்களை குறித்து கடைசி காலத்திலே கிறிஸ்தவ பெண்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. எப்போது கற்றாலும், எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டே மாட்டாங்க. அதை குறித்த உணர்வு அவங்களுக்கு இருக்காது. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய கையில சிக்கி அவங்க சபையில ஊழிய காரியங்களை அவர்கள் செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியம் என்றால் என்ன? சத்தியம்னா வார்த்தை தான் சத்தியம், வசனம் தான் சத்தியம். சத்தியம் வித்தியாசம் நினைக்கிறாருங்க. எத்தனை தடவை பைபிள் படித்தாலும், எத்தனை தடவை பிரசங்கத்தை கேட்டாலும், வார்த்தையை கேட்டாலும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்கள். என் அன்புக்குரியவர்களே, வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போமா? பெண்களை குறித்து ஒரு 3 வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 22:5. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். வசனத்தை திரும்ப திரும்ப படிச்சிருங்க. இதான் சத்தியம். அப்ப சத்தியம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஒரு புருஷனுடைய, ஒரு ஆண் மகனுடைய டிரெஸ் பெண்ணு தரிக்காத, நீ போடாத. ஒரு பெண்ணுக்கு வஸ்திரத்தை ஆண்கள் போடாதங்க, தரிக்காதங்க, உடுத்தாதங்க. கர்த்தருக்கு அருவருப்பானது. நான் நம்ம தமிழ்நாட்டில், இந்த தேசத்துல பெண்கள் சேலையை ஆம்பளை கட்டிட்டு தெரிஞ்ச மாதிரி நான் பார்க்கல. பெண்ணுக்கு சுடிதார் ஆம்பளை பையன் போட்டுட்டு வந்ததாட்டு நான் பார்க்கல, எங்கேயுமே பார்க்கல. ஆனால் ஆண்களுடைய அரக்கால் சட்டை, ஆண்கள் போடக்கூடிய சீன்ஸ் பேண்ட், ஆண்கள் போடக்கூடிய ஆமா பாருங்க ஷர்ட் இல்ல டி ஷர்ட், ட்ரெஸ் வந்து காடா இருக்கக்கூடாது, லைட்டா தான் இருக்கணும், காத்துல பறக்கணும். அதை போட்டு விட்டு அரண்வாய் உன்னை காட்டிக்கொண்டு நீ பிரசங்க பீடத்தில் ஏறி பிரசங்கம் பண்ணுகிறாயே, நான் ஒரு குருவானவர் என்று சொல்லுகிறாயே, பாடகர் குழு தலைவி, பாடகர் குழு உறுப்பினர் என்று சொல்லுகிறாயே, சண்டே கிளாஸ் டீச்சர் என்று சொல்லுகிறாயே. வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்தில் பெண்கள் எப்படி இருப்பார்களாம் தெரியுமா? கிறிஸ்தவ பெண்கள் பாவங்கள் நிறைந்து இச்சைகளினால் இழுப்புண்டு, அவர் சொல்றார், பாவங்களால் நிறைந்து இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருப்பார்கள். சத்தியம் என்பது வார்த்தை. வார்த்தை என்ன சொல்லுது? ஆணுக்கு ட்ரெஸ் பெண்ணு உடுத்த கூடாது. இது மனுஷனுக்கு அருவருப்புன்னு சொல்லல, தேவனுக்கே அருவருப்புங்கிறாப்ல. அப்ப என்ன நடக்குது? ஒரு ஆள் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி அவன் தெருவில் வருகின்ற போது அவன் அப்படி உற்று பார்க்கிறானே, அது ஒரு இழுக்குது, இச்சை கொண்டு இழுக்குது.
இந்த வஸ்திரத்தை நம்ம உடுத்திட்டு இந்த ஷூவை போட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? வார்த்தையை கேட்கக்கூடிய அன்புக்குரிய தேவ ஜனமே, அதுல போய் அந்த ட்ரெஸ்ஸோட போய் பிரசங்கம் பண்றீங்களே. இன்னைக்கு ஸ்தாபன சபைகளில் அப்படிப்பட்ட பிரசங்கம், அப்படிப்பட்ட ஸ்திரீகள் பாடகர் குழு தலைவி. இயேசுவின் தோட்டம் இல்ல, கொடுத்து வைத்தவர்கள், மறந்து போகாதீர்கள். அப்ப எப்படி ஒரு ஜீன்ஸ் பேண்டையும் ஒரு டி ஷர்ட்டையும் போட்டுட்டு பாடகர் குழு பாட்டு பிடிச்சிட்டா அது பாவமாயிருமா? வேதம் சொல்லுகிறது, ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்தில் அவ கூட விபச்சாரம் செய்தாயிற்று. நீ அரை நிர்வாணமாய் இந்த பூமியில சுத்தி திரிகிறாய் என்றால், அரை நிர்வாணத்தோடு ஒரு சர்ச்சுக்குள்ள வருகிறாய் என்றால், இருதயத்தில் உபச்சாரம் பண்றான், விபச்சாரி, கொடிய பாவத்துக்கு உள்ளாயிடுறீங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப என் அன்புக்குரிய என் தேவ ஜனமே, வேத வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு ரோட்ல போய் பாருங்க, கல்லூரிகள்ல போய் பாருங்க, ஆலயத்துல ஸ்தாபன சபைகளில், ரட்சிப்பு இல்லாத சபைகளில் நீங்க போய் பாருங்க. இன்னைக்கு பெண் பிள்ளைகள், பெண்கள் ஆண்களுடைய வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு இன்றைக்கு அலைந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். இது கடைசி காலத்தின் அடையாளம் என்பதை நீங்கள் மறந்து போகாதுங்க. ஒரு பிள்ளைய நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஆமா இது கடைசி கால அடையாளம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. பெண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோரே, தாழ்மையோடு உங்க காலை தொட்டு கும்பிட்டு கேட்கிறேன், நம்ம பிள்ளைங்க ஏசப்பாக்கு அருவருப்பா போயிடக்கூடாது, எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தெரியலாம், இந்த நவநாகரிகத்துக்கு நம்ம பிள்ளை சூப்பரா இருக்குன்னு நீங்க தெரியலாம். ஏசப்பா பார்வைக்கு அருவருப்பு. நீ அருவருப்பா இருக்கிறபடியால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். எதற்கு? நித்திய ஜீவன்களை பிரவேசிக்க முடியாது, உள்ள நுழையவே முடியாது. அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11-14-15. புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, மகிமையாய் இருக்கிறது என்றும் சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமையே அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எதை குறிக்கிறது? பெண்கள் தன்னுடைய தலைமுடிய நீளமா வளர்க்கணும். இது ஒரு நாள் பிரசங்கம் இல்லை, இது அடிக்கடி என் தேவந்த சபையில வார்த்தையை பிரசங்கிக்கிறார். இன்னைக்கு கடைசி காலத்தினுடைய அடையாளமாக இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறார். பெண்கள் நீளமாக முடிய வளர்க்கணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? இவன் ஆண்கள் அப்படி பேண்ட் போட்டு அப்படி இன் பண்ணி ஷூ போட்டு அப்படி நீட் அப்படி கிராஃப்ட் வெட்டி அப்படி வரும்போது எட்டி பார்க்குறாங்க. இதை போல நம்மளும் இருந்தானே, நம்மளும் ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட்டு இந்த கிராஃப்ட் வெட்டுனாங்க. அவன் உடல்வாகு வேற, உங்க உடல்வாகு வேற. அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஒரு ஆண் மகன் இயேசுவின் ரூபமும் இயேசுவின் சாயலும் மறந்துடாது. ஒரு ஆண் மகன் இயேசு கிறிஸ்துவ வெளிப்படுத்தான். அவன் மகிமையே வேற, அவன் லைஃப் ஸ்டைலே வேற. அது நீ ஒளிந்து ஒளிந்து இருக்கக்கூடியவள், நீ மறைந்து மறைந்து இருக்கக்கூடியவள், அமைதலோடு இருக்கக்கூடியவள், அடக்கி வாசிக்கக்கூடியவள். வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள் என் அன்புக்குரியவர்களே. ஆண்கள் ரோட்ல ஜம்மணி முடிவெட்டி வரும்போது ஒரு லுக்கு தான், அது தேவ சாயல். ஏசப்பாவும் வெளிப்பட பார்த்து நம்மளும் வெட்டுனானே, உடனே முடிய இந்த பங்கர வெட்டி ஜாய்ஸ் மேயர் நீ சொல்லி ஒரு அமெரிக்க பிரசங்கிக்க பார்த்திருக்கீங்களா? ஜாய்ஸ் மேயர் சும்மா சாப்பிட வாய் சாப்பிடால பார்த்திருக்கீங்களா? ட்ரெஸ் இவ்வளவுதான் இருக்கும். இவ்வளவு ட்ரெஸ் போட்டிருக்கல, சாக்ஸாவது போடு, சாக்ஸ் கட்ட சாக்ஸ் இவ்வளவுதான் இருக்கும். பாப்பா மேடையில் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை பார்த்தேன். வார்த்தையை கேட்க கடைசி கால அடையாளம். கள்ள தீர்க்கதரிசி இப்படித்தான் இருப்பான்.
வேத புரட்டர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இன்றைக்கு சபைகளில் கிராப் வெட்டிகளே முடிய போட்டு சுருட்டி விட்டு அவையதான் பிரசங்க மேடையில் சும்மா சில நேரத்தில் இந்த யூடியூப்ல சில பெண்கள் பாடியதை அவங்களுக்கு போஸ்ட் கொடுத்து நிற்கிறது நீங்க பாருங்க, நான் பார்க்கிறேன். அவங்க அந்த அந்த பாட்டுக்கு அந்த விளம்பரத்துக்கு அவங்க அப்படி அப்படி நிற்பாங்க பாருங்க. நீங்க நேரம் போயிடுச்சு, ஒரு நாள் வேணும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கிற எல்லா பெண்களும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12. ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலா இருக்க வேண்டும். அவ எப்படி இருக்கணும்? அங்கிருந்தா சத்தம் வரணும். அவ நான் சொல்லலைங்க, அதுக்காக நீங்க அடிமைகள் அல்ல. நேற்று கூட ஒரு பெண் பிள்ளை பிறந்த வீட்டில் போய் ஒரு பிரசங்கம் பண்ணேன். சின்ன ஷார்ட் பிரசங்கம் தான். என்ன பிரசங்கம் பண்ண தெரியுமா? ஆமாம், உன் வீட்டுக்கு அழகு, உன் வீட்டுக்கு அலங்காரமே பெண் பிள்ளை தான். ஆமாம், ஆம்பளை பிள்ளை இருக்கேன்னு மூணிட்டு இருக்கோம்னுட்டு. ஆமாம், அது 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 எடுபடாது, அந்த வீடு எடுபடாது, இருளடைஞ்சு போயிடும். 2 பெண் பிள்ளை இருந்தது வீட்டை சுற்றி, அது அல்ல டெக்கரேட்டட் ஹவுஸ், அது லெவலே வேற. ஆனால் உங்களை குறித்து என்ன சொல்லுகிற? இனி அடக்கமாயிரு. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ரோட்டுக்கு வராத, டி ஷர்ட்டை போட்டு ரோட்டுக்கு வராத, நீ அடக்கமாயிரு. அமைதலா இருக்க கற்றுக்க. நீ சலபுளா சலபுளா சலபுளா, அந்த சாரமலை பெய்த கதை தான். மழை பெய்யும் கலபலா 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 கலபலா. மைதியரு வாய அடக்கு, அமைதலாயிரு. அடுத்ததான் பெருசு, உபதேசம் பண்ணவும், அதாவது பிரசங்கிக்கவும், நீ ஐயராக வருவதும், நீ பாடகர் குழுல தலைவியாக இருப்பதும் நான் உனக்கு உத்தரவு கொடுக்கல. பைபிள் சொல்லு, நான் சொல்லல. என் உபதேசம் பண்ணக்கூடாது, இனி பிரசங்கிக்க கூடாது. இன்னைக்கு எங்க பாருங்க, நீ மேற்கூடி ஒரு ஷெட்டு, அங்க யார் பிரசங்கி பார்த்துடுங்க. கிழக்க கோலியாங்குளத்துல ஒரு ஷெட்டு, அங்க யார் பிரசங்க, நீங்க தான் பார்த்துடணும். கள்ள தீர்க்க தரிசிகள், எச்சரிக்கை ஆகிருங்கள். வார்த்தையை புரட்டுகிறவர்கள் எச்சரிக்கை ஆகிருங்கள். என் சொந்த மகாதான் ஜால்ரா தட்டமாட்டேனா, என் குடும்பத்துக்கு வாங்கி அடிக்க, அப்போ சரி அடிக்க மாட்டார், வார்த்தைக்கு அடிப்பேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்? உபதேசம் பண்ணவும். இனி வாரது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா? புருஷன் மேல் அந்த டீயை போடும், அதை தூக்கி இங்க போடும், இதை தூக்கி இங்க போடும். அம்மா சேர்ல காலுக்கு மேல காலத்தி போட்டு டீயை போட்டு மனுஷனுக்கு சொன்ன என்னையா மனுஷன் இவன், அது பாம்போல ஓடிட்டு தெரியும் பார்த்துடுங்க. ஆமே, தலை செஞ்சுட்டு பரவாயில்ல. ஆமே, உண்மை உண்மை. புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீகளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. இதனுடைய மைய கான்செப்ட் என்னம்மா? ஒரு ஸ்திரீயானவள் நீ பிரசங்கம் பண்ணாத அப்படிங்கிறார், வேற ஒண்ணு இல்லை. அதனால தான் அவர் அங்க என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் அடக்கமா சபையில இரு, கொஞ்சம் அமைதலோட இரு. ஆமா, இந்த கடப்பட வேலையெல்லாம் வைக்காத, நீ பிரசங்கம் பண்ணாத, நீ கம்முன்னு இரு அப்படிங்கிறார். இனி கடைசி காலத்துக்கு நீங்க வாங்க, நான் பக்கத்துல ரைட்ல ஒரு சபை, லெப்ட்ல ஒரு சபை, 2 சபையிலையும் யார் பிரசங்கிங்கிறத நீங்களே சொல்லிடுங்க. கடைசி கால அடையாளங்க அது, கடைசி கால அடையாளம். பெண்கள் சபை நடத்துவதும், பெண்கள் ஐயராட்ட ஆகியாச்சு, பெண்கள் சாமியார் ஆயாச்சு, பெண்கள் இனி போப்பாண்டவரெல்லாம் வருவாங்க, பெண்கள் பிஷப்லாம் வந்து ஏளனம் பண்ணல. பைபிள் எச்சரிக்கிறது. அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? எச்சரிக்கிறது. வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறப்ப நீ அமைதலோடு கற்றுக்க, வேத வசனத்தை கற்றுக்க, சத்தியத்தை கற்றுக்க, சத்தியத்தை அறிந்து நட. புருஷ மேல ஆளுகை செய்யாத, எட்டி மிதிக்காத, புருஷ மேல வாங்கி சத்தம் போடாத, உன்னுடைய அதிகாரத்தை நீ செலுத்தாத புருஷ மேல. அவன் தான் அதிகாரி, அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு. நான் உங்களை குறைச்சு பேசல, பைபிள பேசிட்டு இருக்கேன். அவன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். வார்த்தையை கேட்கக்கூடிய
என் அன்புக்குரிய தேவஜனமே, வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, பெண்கள் உபதேசம் பண்ணக்கூடாது, பெண்கள் ஊழியக்காரர்களாக நினைச்ச விடாது, வரக்கூடாது. என்ன ஒரே ஒரு வசனம் படியா, என்ன ஒரே ஒரு வசனம் படி. 2 தீமோத்தேயு 3:8, 2 தீமோத்தேயு 3:8. என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். 2 நிமிஷம் கொஞ்சம் ஜபத்தை ஷார்ட்டா வச்சு முடிச்சுடும். பிரசங்கத்தோட என்ன சொல்றாரு பாருங்க. என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பார்கள். சத்தியம் என்பது வார்த்தை. வார்த்தைக்கு இன்றைக்கு வார்த்தை பலர் இயேசுவின் தோட்டம். வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பார்கள். இவர்கள் துர்ப்புத்துள்ள மனுஷர்கள். விசுவாச விஷயத்துல ஒரு டெஸ்டுக்கு இவங்க நின்றுட மாட்டாங்க. நான் கொடுக்கிற ஒரு டெஸ்டுக்கு இவங்க நின்றுட மாட்டாங்க என்று சொல்லுகிறார். கடைசி கால அடையாளம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். மோசேயை பார்த்து தேவன் சொன்னார், மோசே நீ பார்வோன்ட்ட போ, என் ஜனங்களை போக விடுன்னு சொல்லு. அவன் உங்க சார்புக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொன்னா உங்க கோலை கீழே போடுங்க, உன் கோலு சர்ப்பமாயிரும் பார்த்துங்க, அது போதும் அப்படின்னாப்ல. சரி, மோசேயும் ஆரோனும் அப்படியே பார்வோன்ட்ட போறாங்க. அப்போ உங்க சார்புக்கு அற்புதத்தை செய்யுங்க அப்படிங்கிறாப்புல. உடனே ஆரோன் அவன் கையில இருந்த கோலை கீழே போடுறான். கீழே போட்ட உடனே அந்த கோல் சர்ப்பமாக மாறுகிறது. இதுதான் என் தேவன் எங்களை அனுப்பினதற்கு, நாங்க நல்ல ஊழியக்காரங்க என்பதற்கு, நான் சத்தியத்தில் நிற்கிற ஊழியக்காரன் என்பதற்கு அடையாளம் இது என்று மோசே சொல்லிட்டு இருக்கிறான். நெஞ்ச நிமித்து பேசிட்டு இருக்கான். நான் தான் சத்தியவான், தேவன் என் கூட இருக்கிறார், என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறார் சொல்லி மோச பேசிட்டு இருக்கும் போது உடனே பார்வோன் சொல்றான், மந்திரவாதிகளே நீங்களும் வாருங்கள். அதுலதான் என்னையும் எம்பிரேயும் அந்த 2 மந்திரவாதிகள் வாராங்க. இந்த மந்திரவாதிகள் தான் இன்னைக்கு ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க. இன்னைக்கு ஸ்தாபனத்தில் இருக்கிற பெரிய பெரிய மனிதர்களுக்கு அடையாளமே இந்த எண்ணெயும் எம்பிரேயும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் மிக தெளிவாக சொல்லுங்க. மந்திரவாதிகள் வந்தாங்க. உடனே பார்வன் சொன்னான, பாரு இவன் தேவ ஊழியக்காரங்க, இவன் சத்தியம் தான், நான் தான் வார்த்தையில நிற்கிறேன்னு சொல்றான், சர்ப்பமாகுது, உங்க வேலையை காட்டுங்க. அந்த எண்ணெயும் எம்பிரேயும் தான் கையில இருந்த கோலை கீழே போட்டாங்க. அந்த கோலை ஏதாட்டு மாறிட்டு சொல்லுங்க, சர்ப்பமா. என் அன்புக்குரிய தேவச்சனம், மோசே பரிதாபமாக நின்று என்னுடைய இருதயம் பதைக்கிறது. மோசே பரிதாபமாக, மோசே கலைக்கு போய் நிற்கிறான். அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி மோசேக்கு தெரியல. அது வரைக்கும் என்ன நினைச்சான், யார் கூட தேவன் இருக்கிறார், நான் தான் வார்த்தையில நிற்கிறேன், என்னால மட்டும்தான் அற்புத அடையாளத்தை செய்ய முடியும் என்று நினைத்த அந்த மோசே ஸ்தாபனத்து ஊழியக்காரன் வாரான், வார்த்தையை புரட்டுறவன் அங்க வாரான், சத்தியமே என்னன்னு தெரியாத ஊழியக்காரங்க வாரான், அவனும் தன்னுடைய கோலை போடுகிறான். அந்த கோல்களும் சர்ப்பமாக மாறி போகிறது. இதுதான் கடைசி காலத்தினுடைய அடையாளம். கடைசி காலத்துல யார் சத்தியத்தில் நிற்கிறா, யார் வேதத்தை புரட்டுறா யாருக்கும் தெரியாது. அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. சத்தியத்தில் நிற்கிறவனும் அற்புதத்தை செய்வான். வேதத்தை புரட்டுகிற ஊழியக்காரனும் சத்தியத்தில் இல்லாதவனும் அற்புதத்தை செய்வான். ஆமென். ஏன் விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் மோசேயினுடைய கோல் தேவனுடைய கோலாக இருந்தபடியால், அது தேவனாக இருந்தபடியால் அந்த ஸ்தாபனத்து ஊழியக்காரர்களுடைய சர்ப்பத்தை தூக்கி விழுகிறது. விசுவாசிக்கிறீங்களா?
தூக்கி விழுங்கினது. அந்த சர்ப்பத்தை விழுங்கிற வார்த்தை புரிஞ்சுட்டாங்க. அந்த ஸ்தாபனத்தின் எதிர்கிரியைகளை விழுங்கிற அந்த கோலை கையில தூக்கிக்கிட்டு மோசே செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணிக்கையில் அடங்காதவை. நிறைவு செய்ய விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே. மோசே அப்படியே பேனை உண்டு பண்றான். என்னையும் எம்பிரேயும் அதே போல பேன்களை உண்டு பண்ண முயற்சிக்கிறாங்க. அவங்களால முடிய மாட்டாங்க. என்ன சொன்னார்கள்? இது பேன் இல்ல, இது இயேசுவின் விரல், இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய வல்லமை, இது தேவனுடைய அற்புதம், இது தேவனுடைய அடையாளம். என் அன்புக்குரியவர்களே, அடுத்த செகண்ட்ல மோசே சர்ப்பங்களை விழுங்கின அந்த கோலை சத்தியத்தில் நிற்கிறவன், சத்தியவான், வார்த்தையை புரட்டாதவன், தேவனுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து ஊழியம் செய்யக்கூடிய அந்த மோசே டஸ்ட்ல வாங்கி ஒரு அடி அடிச்சான். குப்பையில வாங்கி தான் கோலை கொண்டு ஒரு அடி அடிச்சான். அந்த குப்பை அப்படி காத்துல பறந்து யார் மேலெல்லாம் வந்து விழுந்ததோ எரிபந்தமான கொப்புளங்கள் அது உண்டானது. அந்த குப்பை என்னை எம்பிரே 2 பேர் மீதும் வந்து விழுந்தது. எரிபந்த கொப்புளங்கள் அவர்களுக்கு உண்டானது. வேதம் சொல்லுகிறது, என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு முன்னால் நிற்க கூடாமல் ஓடி போனார்கள். கைகளை தட்டிருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்புக்குரிய சத்தியம் உண்மை மாறாதது, அது நிலைச்சு நிற்கும். மனசுல வச்சுக்கணும், சத்தியம் நிலைச்சு நிற்குங்க. ஏய், வேதத்தை புரட்டுகிற ஊழியக்கு நீ பொய்யில வாரனே, இவர் கோலியாது. உன்ட வாய்ச்சவடால் மட்டும்தான் இருக்கும். உன்னால பொய் அற்புதத்தை தான் உன்னால செய்ய முடியும். சத்தியம் மாறாதது. அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எம்பிரேக்கு அவருடைய நண்பருக்கும் அவர் என்ன செய்தார் பாருங்க. பாருங்க, என்ன எம்பிரே அவங்க 2 பேருக்கும் என்ன செய்த முடிவு கட்டினார். அவர்களும் சாப்டரை க்ளோஸ் பண்ணி அங்கே முடித்து வைத்ததை நாம் பார்க்கிறோம். கடைசியில் எது நிற்குது சொல்லுங்க? சத்தியம்தான் நிலைச்சு நிற்கிறத பார்க்கிறோம். எதை சொல்ல வருகிறேன்? இப்ப சமீப காலத்தில் பார்க்கிறேன், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி, என் அன்புக்குரியவர்களே, இருக்கிறதோ ஸ்தாபன சபை, இருக்கிறதோ ரட்சிப்பில்லாத சபை, வேத வசனத்தை புரட்டப்பட்ட சபை, இன்னைக்கு கூட்டங்களை வச்சு அங்க அற்புதம் அங்க அற்புதம் ஆனா அற்புதம். என் அன்புக்குரியவர்களே, என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பார்கள். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, முடிவு பரியந்தம் நிற்க முடியாதுங்க. அந்த அற்புதத்தை செய்ய முடிய உண்மைதான் நிலைக்கும், இயேசுதான் நிலைக்கும். அவர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவன் அன்புக்குரிய அடையாளம், கடைசி காலத்தின் அடையாளம். ஊழியக்காரங்க வித்தியாசமே தெரியாது. நீங்க எதை புரியணும்? சபை என்ன, அந்த சபையில என்ன ஞானஸ்நானோ, அவன் இருக்கிற சபை என்ன, அவன் ஊழியக்காரன் யாரு, அவன் என்ன ஞானஸ்நானம், அவன் என்ன, அது அபிஷேகமா என்ன, இதை அறிஞ்சுக்கிட்டு இது நல்ல ஊழிய, வார்த்தையில நிற்கக்கூடிய ஊழியமா, வார்த்தையில இல்லாத, அதை டெஸ்ட் பண்ணிட்டு நீ அங்க போய் நிற்கணும். அங்க போய் நீ சாசை வாங்கிட்டு வரக்கூடாது. ஆமா, நீ அங்க போய் நின்றுட்டு சர்ப்பத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு வராத, தவளையின் ஆகி மறந்து போகாத, அதை விலை கொடுத்து வாங்கிட்டு வரக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, கடைசி கால அடையாளம் சத்திய ஊழியக்காரர்களும் பொய்யான ஊழியக்காரர் வித்தியாசமே. இவர்களும் அற்புதம் செய்வாங்க, அவங்களும் அற்புதம் செய்வாங்க. ஆனால் சத்திய சபைதான் அது நிலைச்சு நிற்கும் என்று என் கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.